₹1 செலவில்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல், ஊசி இல்லாமல் அந்த பொருள்களை சாதாரண இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, ஊத்தப்பம் இதில் எடுத்து முதல்ல அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொன்று எனக்கு பார்க்கவும் தெரியாதுங்க. அவர் ஒரு மருந்து தயாரித்து, நல்லா கவனிங்க, எந்த வியாதி இருந்தாலும் ஏதாவது ஒரு தாது பொருளை ரத்தத்தில் கலக்கிறது தான் சிகிச்சை. மூட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால மூட்டு வலின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வைத்தியத்துல உறுப்புகளில் நோய் இல்லை. அப்ப விரிக்கிறதுக்கு சில சத்து பொருட்கள் தேவைப்படுது, சுருக்கருக்கு சில சத்து பொருட்கள் தேவைப்படுது. எல்லாமே கடைசியா பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. மருந்து, மாத்திரை, ஊசி என்பது ரத்தத்தில் ஒரு கெமிக்கலை கொண்டு போய் வைக்குது. இப்ப நம்ம தைராய்டு அப்படிங்கிற வியாதியை பத்தி பார்க்கலாம். தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, எல்லா செல்களையும் விரிஞ்சு சுருங்க வைக்கிறது வேலைங்க. இதை தைராய்டுக்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த விரல், இந்த கை இருக்கு இல்லைங்களா, பாருங்க, இப்படி விரிச்சு இப்படி பண்றோம் இல்லைங்களா, இந்த இடமெல்லாம் விரியுது இல்லையா. தைராய்டு ஒரு ஒரு விஷயத்தை அனுப்பாம இது விரியவே முடியாது, சுருங்கும். ஒரு செல் விரிஞ்சு சுருங்கிறதுக்கு தைராய்டு வேலை செய்யும். அப்போ விரிக்கிறதுக்கு சில சத்து பொருட்கள் தேவைப்படுது, சுருக்கிறதுக்கு சில சத்து பொருட்கள் தேவைப்படுது. இப்போ உங்க ரத்தத்துல விரிக்கிறதுக்கு தேவையான சத்து பொருள்லாம் கெட்டு போச்சு, இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன், விரிக்க முடியாதா? அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, உடம்பு அப்படியே குறுகிட்டே போய், சில பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க, வேண முடிச்ச உடம்பும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைராய்டு ஒழுங்கா வேலை செய்யல, அதனால விரிக்க முடியலைங்க, சுருங்குது, விரியாது, அப்போ ஒல்லியாயிருவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி குண்டாயிட்டே போவாங்க. கேட்டால் நான் ஒரு இட்லி தாங்க சாப்பிட்றேன். பிரச்சனை சாப்பாடு இல்லை, அளவெல்லாம் இல்லைங்க. சில பேர் 15 இட்லி சாப்பிடுவாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. சாப்பாட்டு அளவுக்கு குண்டாகிற ஒல்லியாருக்கு சம்மந்தம் இல்லைங்க. தைராய்டு சுருங்குற வேலையை நிறுத்திடுச்சுன்னா குண்டாவாங்க. இப்போ சொல்லுங்க, இவங்க என்ன தெரியும் பண்ணுறாங்க, இந்த ஆங்கில மருத்துவர் இதை பற்றி யோசிக்காம தைராய்டு சுரக்கிற அந்த ஹார்மோன்ஸை மட்டும்தாங்க கணக்கு பண்ணி உங்களுக்கு தைராய்டு ஒழுங்காக சுரக்கலை, வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நோயின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை தராங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்புல எந்த உறுப்புக்கும் நோயே வராது, நம்ம உடம்புல எந்த உறுப்பும் தப்பே பண்ணாது. உறுப்புக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறது தான் அந்த பொருள் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. மூட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால மூட்டு வலின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு தேவையான பொருள் கிடைக்காதனால கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வைத்தியத்துல உறுப்புகளில் நோய் இல்லை, உறுப்புகளுக்கு தேவையான சத்து குறைபாடு தான் நோய். இவருங்க இப்படி ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் ஒவ்வொரு கால்சியம், சோடியம், அயம், மெக்னீஷியம் பேசிட்டு இருந்தா 15 நாள் பத்தாது. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா இந்த கான்செப்டுக்காக தான் நான் சுகரை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன், பிபி பற்றி பேசினேன். இப்போ நான் ஒவ்வொன்றையும் பேச விரும்பலைங்க, ஏன்னா நிறைய பெரிய டாபிக்ங்க. இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் அந்த பொருள் எந்தெந்த உறுப்புகள்லாம் தேவைப்படுமோ அந்த உறுப்பெல்லாம் கெட்டு போகும். எந்த உறுப்பு அதிகமாக தேவைப்படுதோ அது முதல்ல கெட்டு போன மாதிரி உங்களுக்கு தெரியும். உடனே அந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சு, பூ வச்சு, பொட்டு வச்சு, அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் போட்டு, இங்கே சில பேர் அவர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம்னு சொல்லி ஃபைலில் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. என்கிட்ட கொண்டு வந்து காட்டாதீங்க, ஏன்னா முதல்ல அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொன்று எனக்கு பார்க்கவும் தெரியாதுங்க, தெரியல என்ன அதை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதில் எது இல்லைனாலும் இல்லாட்டியும் கடைசியில் சிகிச்சை ஒன்று தானே, விஷயம் இவ்வளோதாங்க, சப்ஜெக்ட் இவ்வளோதான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த டாபிக் போயிடலாங்க, ஏன்னா நோயை பற்றி பேசலாம், பேசிட்டே தான் இருக்கலாம், விஷயம் இவ்வளோதான். அப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துடைய ரத்தத்துலையும் ஒரு 4 பொருள் கெட்டு கிடக்கு. சில பேர்த்துக்கு 40 பொருள் கெட்டு கிடக்கு, சில பேர்த்துக்கு 8 பொருள் இல்லை, சில பேர்த்துக்கு 800 பொருள் இல்லை.
உடம்புன்னா சில பொருள் கெட்டு இருக்கு, சில பொருள் இல்லை, ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பல செல்களுக்கு அறிவு கெட்டு போயிருக்கு, நம்ம மனம் கெட்டு போயிருக்கு, கழுவி தேங்கி இருக்குங்க. இதெல்லாம் சேரும் பொழுது இதோட மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மாறி மாறி காம்பினேஷன்ல வேற வேற நோயா நம்ம பார்க்குறோம். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை புரியிருக்கு இவ்வளோ நேரம். ஏன்னா இது புரிஞ்சாதான் நான் வைத்தியம் பார்க்க முடியும். நீங்கள்லாம் ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பீங்க, தலைவலிக்கு வேற வைத்தியம் மாற்றிருக்கு, வயிற்று வலிக்கு வேற வைத்தியம் மாற்றிருக்கு, இவர் எப்போ தலைவலி பற்றி சொல்லுவார், எப்போ அப்படி பேசுவார், அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லைங்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த டைலாக் கவனிங்க. இந்த ஒரு வாரத்துக்கு தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கேன். தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. யாருக்காவது புரியலன்னா கடைசி உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சே ஆகணும். யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, டாக்டரை பார்க்குறீங்களா, டாக்டர் எங்கே ஊசி போடுறாரு? ஒன்று கையில், இல்லைன்னா இடுப்பில். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மூட்டு வலிக்கும் கையில் தான் ஊசி போடுறாரு, கண்ணு வலிக்கும் கையில் தான் ஊசி போடுறாரு, கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் கையில் தான் ஊசி போடுறாரு. யாராவது உங்கள் டாக்டரை கேள்வி கேட்டிங்களா, சார் நோய் எங்கேயோ இருக்குது, எதுக்கு வந்து இங்கே ஊசி போடுறீங்கன்னு கேட்டிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்குங்க. உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனது தான் இல்லாமல் போனதா வியாதின்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து கிளாஸ் நடத்தாமல் அவர் ஒரு மருந்து தயாரித்து, நல்லா கவனிங்க, எந்த வியாதி இருந்தாலும் ஏதாவது ஒரு தாது பொருளை ரத்தத்தில் கலக்கிறது தான் சிகிச்சை. அதாங்க ஊசி. ஊசி போட்டால் எல்லா நோயும் குணமாகும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போது மூட்டு வலிக்கு போகிறீங்க, கையில் ஊசி போடுறாங்க, அந்த ஊசியில் ஒரு பொருள் இருக்குது, அது பிளட்டில் கலந்தோடனே 1 நிமிஷத்தில் மூட்டுக்கிட்ட வருது, மூட்டு அந்த பொருளை எடுக்குது, வலி குணமாகுது. புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கில மருத்துவர்கள் ரத்தத்தில் ஒரு பொருளை வைக்கிறது தான் சிகிச்சையாக பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஊசி வழியாக போடுறது கெமிக்கல், டெம்பரவரி, தற்காலிகமானது, பக்க விளைவுகள் ஏற்படுத்துவது. ஒரு தடவை ஊசி போடுறீங்க, ஒவ்வொரு ஊசி சரி, அடுத்து மருந்து மாத்திரை. ஏங்க எல்லா வியாதிக்கும் வாயில் தானே மாத்திரை சாப்பிட்றீங்க? காது வலிக்கு காதில் மருந்து ஊற்றுறீங்களா, வாயில் மருந்து ஊற்றுறீங்களா? கண்ணு யோசிச்சு பாருங்க, கண்ணு எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் வாயில் தான் ஒரு மருந்து சாப்பிட்றோம், வாயில் தான் மாத்திரை சாப்பிட்றோம், கையில் தான் ஊசி போடுறோம். சிந்திங்க. இந்த மூணுமே, மருந்து மாத்திரை ஊசி, மூணுமே என்ன தெரியுமா பண்ணுது? ஊசிங்கிறது டைரெக்டாக பிளட்டில் போய் ஒரு பொருளை வைக்குது, மாத்திரைங்கிறது வாயில் போட்டு வாயில் ஜீரணமாய் வயிற்றில் ஜீரணமாய் அது ஒரு பொருளை கொண்டு போய் பிளட்டில் வைக்குது. எல்லாமே கடைசியாக பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மருந்து மாத்திரை ஊசி என்பது ரத்தத்தில் ஒரு கெமிக்கலை கொண்டு போய் வைக்குது. நான் ஒத்துக்கிறேங்க, எமர்ஜென்சிக்கு போங்க, நான் வேண்டான்னு சொல்லிங்க, ஆத்திர அவசரத்துக்கு போங்க, எமர்ஜென்சிக்கு போங்க, ஏதோ போங்க, 1 நாள் 10 நாள் 1 வாரம் பயன்படுத்துங்க, புரிஞ்சுக்குங்க, அது டெம்பரவரின்னு புரிஞ்சுக்கிட்டு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு வரணுங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இப்போ என்ன பண்ண போகிறேன், 1 ரூபா செலவு இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல், ஊசி இல்லாமல் அந்த பொருள்களை சாதாரண இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி, ஊத்தப்பம் இதில் எடுத்து உள்ள கலக்கிறது எப்படிங்கிறதா கிளாஸ். உடனே நாங்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் உணவில் இல்லைன்னு எவனாவது சொன்னான்னா என்கிட்ட வந்து பேசவே கூடாது. நான் கொடுக்குற ஒரு மருந்து உணவில் கிடைக்காது அப்படின்னு சொன்னான்னா பைத்தியக்காரன்னு அர்த்தங்க. உணவில் இல்லாத மருந்தா? நீங்கள் சொல்லுங்கள், 150 வயசில் ஒருத்தர் வாழ்கிறாரு, வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து மாத்திரை யூஸ் பண்ணல, அவர் சாப்பாடு சப்பாத்தியும் சாப்பிட்ருக்காரு, நல்லா இருந்திருக்காரா இல்லையா? இப்போ நம்மளும் வெறும் சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கோம், நோய் வந்ததுக்கப்புறம் தான் மருந்துக்கு போகிறோம். நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா தான் நோய் குணப்படுத்த முடியும், மருந்து சாப்பிட்டா தான் நோய் குணப்படுத்த முடியும் அப்படின்னா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். உணவில் எல்லாமே இருக்குது, அதை எடுக்க தெரியல, சாப்பிட தெரியலைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் வைத்தியம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச இட்லி, தோசை, பொங்கலை சாப்பிட்டு நோய் குணப்படுத்தணும், முடிஞ்சு போச்சுங்க வேலை. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? சின்ன வயசுலைங்க எனக்கு கண்ணு சரியாக தெரியாது. ஸ்கூலில் படிக்கும்போது போர்டு தெரியல, எங்கள் அப்பாட்ட சொன்னேன். காந்திபுரத்தில் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா வந்து கண்ணாடி மாட்டி விட்டார். இப்போ கண்ணெல்லாம் கொஞ்சம் வலிச்சிட்ருக்கும். அப்போ அந்த டாக்டர் கண்ணு வலிக்குதுன்னு சொன்னேன். என்னை குப்புறப்படுக்க வச்சு இங்கே ஊசி போட்டாருங்க. அன்னைக்கு தான் எனக்கு ஞானம் பிறந்து, குப்புறப்படுத்திட்டு யோசிக்கிறேன், கண்ணில் நோய் இருக்குது, அவருக்கு அந்த பக்கம் போனார். யோசிச்சேங்க அன்னைக்கு. நான் எப்பயும் லாஜிக்காக யோசிப்பேங்க. நான் குப்புறப்படுத்திட்டு யோசிச்சுங்க, இங்கே தானே வலிக்குதுன்னு சொன்னோம், அங்கே இதுக்கு போனார்.
அப்போ அங்கே ஊசி போட்டால் இங்கே வலிக்கும் தெரியுதா, இங்கே சரியாகும்னு சொல்கிறீங்களா இல்லையா? இவங்க மட்டும் எல்லா நோய்க்கும் கையில் ஊசி போடுவாங்களாமா, எல்லா நோய்க்கும் வாயில் மாத்திரை சொல்லுவாங்களாமா. இயற்கை வைத்தியர் நாங்கள் எல்லா நோய்க்கும் ஒரே வைத்தியம் சொன்னால் எங்களுக்கு பேர் 420 போலி மருத்துவர். அநியாயமாக இருக்குது. என்ன கேட்டால் அவங்க தாங்க போலி மருத்துவர்கள்.